டெல்லி குண்டுவெடிப்புக்கு முன்பு கைது செய்யப்பட்ட மருத்துவர் ஷாஹின் ஷாஹித் குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். டெல்லி செங்கோட்டை அருகே குண்டுவெடிப்பு சம்பவம் நிகழ்வதற்கு முன்பாக ஹரியானா மாநிலம் ஃபரீதாபாத்தில் வசித்து வரும் மருத்துவர் முஜாமிலின் வீட்டில் இருந்து 350 கிலோ வெடிமருந்துகள், துப்பாக்கிகள் உள்ளிட்ட பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இவருக்கு தடை செய்யப்பட்ட ஜெய்ஷே முகமது பயங்கரவாத அமைப்புடன் தொடர்பு இருப்பது தெரியவந்தது. விசாரணையின் போது அவர் அளித்த தகவலின் பேரில் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவைச் சேர்ந்த பெண் மருத்துவர் ஷாஹின் ஷாஹித் என்பவர் கைது செய்யப்பட்டார். மருத்துவர் ஷாஹின் ஷாஹித்தின் காரில் இருந்து AK ரக துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. ஃபரீதாபாத்தில் கைதான மருத்துவர் முஜாமிலுடன் மருத்துவர் ஷாஹின் நெருங்கி பழகி வந்த நிலையில் ஜெய்ஷே முகமது அமைப்புடன் தொடர்பில் இருப்பது உறுதியானது. காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் ஜெய்ஷே முகமது தீவிரவாத அமைப்பின் மகளிர் பிரிவான ஜமாத் உல் முமினாத் அமைப்பின் இந்திய பிரிவை ஷாஹின் ஷாஹித் நிறுவி தலைமை வகித்து வந்தது கண்டறியப்பட்டுள்ளது. இது உளவியல் ரீதியான தீவிரவாத அமைப்பாக செயல்பட்டு வருகிறது. ஜமாத் உல் முமினாத் அமைப்பின் தலைவராக ஜெய்ஷே முகமது அமைப்பின் தலைவர் மசூத் அசாரின் சகோதரியான சாதியா அசார் இருக்கிறார். நாடு முழுவதும் உள்ள படித்த பெண்களை தீவிரவாத அமைப்பில் சேர்ப்பதே மருத்துவர் ஷாஹினின் முக்கிய பணியாக இருந்து வந்தது காவல்துறையை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. மேலும் சமீபத்தில் மருத்துவர் ஷாஹின் அடிக்கடி ஜம்மு காஷ்மீர் சென்றதையும் டெல்லி காவல்துறையினர் கண்டுபிடித்துள்ளனர். ஃபரீதாபாத்தில் உள்ள அல்ஃபலா மருத்துவ பல்கலைக்கழகத்தில்தான் முஜாமில், ஷாஹின் மற்றும் டெல்லியில் வெடிகுண்டை வெடிக்கச் செய்த மருத்துவர் உமர் நபி ஆகியோரை இணைக்கும் புள்ளியாக இருந்துள்ளது. இது மட்டுமன்றி டெல்லி சதி வேலைக்கு ஷாஹின் சுமார் 40 லட்சம் ரூபாய் வரை நிதி திரட்டியுள்ள அதிர்ச்சி தகவலும் கிடைத்துள்ளது. இவர்கள் மருத்துவர்கள் என்ற போர்வையில் சமூக சேவை செய்வதாக கூறி தீவிரவாத செயல்களில் ஈடுபட்டு வந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த சமூக சேவை போர்வை இவர்களது சதி செயல்களை மூடி மறைக்க பெரிதும் உதவிகரமாக இருந்து வருகிறது. மருத்துவர்கள் முதல் மெத்த படித்த பல பெண்களை ஷாஹின் தங்களது தீவிரவாத இயக்கத்தில் சேர்த்திருப்பது தெரிய வந்திருப்பது காவல்துறையை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. இதனிடையே டெல்லி குண்டுவெடிப்பு தொடர்பாக NIA விசாரணையை அதிகாரப்பூர்வமாக தொடங்கி தீவிரமாக நடத்தி வருகிறது.